Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல RRB NTPC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றப்போ லைவ் போட்டோ எப்படி கேப்சர் பண்றது, சிக்னேச்சர்ஸை எப்படி கரெக்டா அப்லோட் பண்றது, இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் ஸ்டக் ஆகி நின்னுப்பீங்க. அண்ட் நிறைய பேருடைய அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துல தப்பா அப்லோட் பண்றப்ப தான் ஃபார்முமே வந்து ரிஜெக்டும் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தனியா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க NTPC எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரே அட்டம்ப்ட்ல லைவாகவும் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடலாம், சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணிட முடியும். ஓகேவா? RRB NTPC எக்ஸாமோட கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு 20th நவம்பர். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம் பற்றின டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோ, எக்ஸாம்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி OB சர்டிஃபிகேட் ஆன்லைன் எடுக்கிறதுங்கிற வீடியோ, இந்த 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 3 வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்க. அப்ளை பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக் இல்லை அப்ளை பண்றப்ப என்ன டீடைல் ஃபில் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோ பாருங்க. OB சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. உங்க டவுட் எல்லாமே கிளியர்ன்றது ஆயிடும். ஓகேவா? ஸோ நம்ம போட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புளுடைய அப்ளிகேஷனுங்கிறது போட்டோவும் சிக்னேச்சரும் ஒழுங்கா இல்லாதங்க காரணத்தினால தான் ரிஜெக்ட்ங்கிறது ஆகும். முதல்ல போட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல போட்டோ வந்து நீங்க எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்க பேக்ரவுண்டுங்கிறது பிளைன் கலரா இருக்கணும், மைல்டு கலரா இருக்கணும். உங்க போட்டோ நீங்க எடுக்கிறப்போ பேக்ரவுண்ட் நல்லா நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தாலோ இல்ல கலர் கலரான பிக் இருந்தாலோ அந்த போட்டோ ரிஜெக்ட் ஆயிரும், உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். போட்டோ எடுக்கிறப்ப கேப் போட்டு எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தாலும் ரிஜெக்ட் ஆயிரும். அதே நேரத்தில் நீங்க போட்டோ எடுக்கிறப்போ ஒரு சைடு உங்க ஃபேஸ் நல்லா ஒயிட்டா, லைட் சோர்ஸ் நல்லா வந்து ஒயிட்டா இருந்து ஒரு சைடு வந்து பிளாக்கா இருந்துச்சுன்னா அப்பவும் தெளிவில்லைன்ட்டு ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க போட்டோ எடுக்கிறப்போ உங்க கண்ணு அண்ட் 2 காது அது நல்லா தெளிவா ஓரளவுக்காவது தெரியற மாதிரி இருக்கணும். காது ரெண்டும் தெளிவா தெரியணும்னா என்ன அர்த்தம்னா ஒரு சைஸா ஃபேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு சைடா சைடு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 2 கண்ணும் ப்ராப்பரா தெரியற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். கிளாஸ் போட்டு போட்டோ எடுத்தா ரிஜெக்ட் ஆயிரும். நான் ஸ்பெக்ஸ் போட்டாதான் எனக்கு கண்ணே தெரியும்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, போட்டோ எடுக்கிறப்போ ஸ்பெக்ஸை கழட்டிட்டு தான் எடுக்கணும். கண்ணாடி மேலே வைக்கிறது, அந்த கண்ணாடி மேலே வைக்கிறதுனால கிளார் அடிக்கிறது, அதனால அது போட்டோ ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படினாலும் ரிஜெக்ட் ஆயிரும். தென் நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இல்லாத போன்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ஆப்வியஸா உங்களோட போட்டோங்கிறது பிளர் ஆகி தான் வரும். இல்லைன்னா சில போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் போன ஒரு மாதிரி புள்ளி புள்ளி அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாலும் உங்க போட்டோங்கிறது ரிஜெக்ட் ஆயிரும். நீங்க அந்த ஃப்ரேம்ல ரொம்ப தள்ளி இருக்கீங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். போட்டோ வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கீங்கனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். எல்லாமே பண்ண எப்படி ரிஜெக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் நீங்க டவுட்ஸுங்கிறது வரும். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். போட்டோ எடுக்கிறப்போ இதுதான் ஃப்ரேம்னா அந்த ஃப்ரேம்ல இப்படி ஒரு சர்க்கிள் வந்து தந்திருப்பாங்க. அந்த சர்க்கிள்ல உங்க ஃபேஸ் இதுக்குள்ள வந்துடணும். ஓகேவா? இதுக்குள்ள உங்க ஃபேஸ் இருக்குங்க அப்படின்னாலே, உங்க ஃபேஸ் இதுக்குள்ள வருதுனாலே உங்க செஸ்ட் இந்த பகுதிகள் எல்லாம் இந்த இடத்துல வரும். இந்த இப்படி இருந்தாலே போதும், உங்க அப்ளிகேஷனுங்கிறது இதாயிரும். ஓகேவா? ஃபார்ம்ங்கிறது அக்செப்ட் பண்ணிப்பாங்க, போட்டோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. போட்டோ எடுக்கிறப்போ 2 காது 2 கண்ணு நல்லா தெளிவா இருக்கணும். நீங்க உங்க 2 கண்ணும் கேமராவை பாக்குற மாதிரி இருக்கணும், நேரா பாக்குற மாதிரி இருக்கணும். இது இருந்தாலே பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த போட்டோ எடுக்கிறப்போ இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. போட்டோ எடுக்கிறப்போ எந்த மாதிரி இருக்கணும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறப்போ உங்க பேக்ரவுண்டு ஒயிட் கலர்ல இருக்கணும், இல்லைன்னா மைல்டு கலர்ல இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒயிட் கலர் இல்லைன்னா வேஷ்டி கட்டாயமா இருக்கும். அந்த வேஷ்டியை பின்னாடி போட்டுக்கிட்டு நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்கார்றப்போ பாத்தீங்கன்னா டார்க் கலர் டிஷர்ட், இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய டார்க் கலர் டிஷர்ட்டோ இல்ல டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸோ போட்டுக்கோங்க. ரெட் இல்லைன்னா பிளாக் ஏதாவது வேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் இருக்கணும், டியூப் லைட்டா இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு லைட் இருக்கணும். அந்த லைட் சோர்ஸ் எப்படி இருக்கணும்? ஓகேவா? அந்த லைட் சோர்ஸுக்கு முன்னாடி நீங்க இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு பின்னாடி அந்த வேஸ்டிங்கிறது இருக்கணும். ஸோ நீங்க உட்காந்துட்டு நீங்க ஃப்ரேம் பாக்குறப்போ அந்த வேஸ்ட் முகம் நல்லா லைட் சோர்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல உங்க முகத்துல எந்த இடத்துலயுமே பிளாக்கா இல்லாத மாதிரி, பிளாக்கா இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு சைடு மட்டும் லைட் வந்து ஒரு சைடு இல்லைன்னா அது அப்படியே கருப்பா இருக்குமா, அந்த மாதிரி இல்லாம ஃபேஸ் நல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பின்னாடி அந்த ஃப்ரேம்ல முழுக்க முழுக்க அந்த வேஷ்டி தான் இருக்கணும். இந்த வேஷ்டி அந்த லைன்லாம் வராத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இந்த பகுதி இருக்கும் தெரியுமா, அது மட்டுமே உங்க பின்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்படிதான் நீங்க முதல்ல உட்காரணும். ஓகேவா? இது வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ போட்டோ வந்து எங்க அப்லோட் பண்றது? உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த இடத்துல தான் அப்லோட் டாக்குமெண்ட்ங்கிற இடத்துல தான் நீங்க போட்டோ வந்து அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பிசிலயா இருக்கட்டும் லேப்டாப்லயா இருக்கட்டும் கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, மொபைல்ல தான் எடுக்க போறீங்க. ஆக்சுவலா மொபைல்ல நீங்க எடுக்கிறப்போ மொபைலோடைய கேமரா செல்ஃபி கேமரா வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கேமரா குவாலிட்டி ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கக்கூடிய போட்டோவும் ஒஸ்டா தான் வரும். அதை வெப்சைட்ல அப்லோட் பண்றப்போ இன்னும் ஒஸ்ட் ஆகி ஃபைனலா பிளர்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க அப்ளிகேஷனுங்கிறது ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால செல்ஃபி கேமரா நல்ல குவாலிட்டியான இருக்கக்கூடிய அந்த கேமரால எடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த கேப்சர் லைவ் போட்டோ ஃப்ரம் மொபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க.
இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை உங்க மொபைலில் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண உடனே இந்த மாதிரி லிங்க் வந்துடும். இதில் ஓப்பன் லிங்க்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா RRBயோட வெப்சைட்டுக்கு வந்துடும். வெப்சைட்டுக்கு வந்தோடனே உங்களுடைய ஆதார் கார்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஆதார் கார்டோடைய இதை வச்சு லாகின் பண்ணிக்கணும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர் போட்ட உடனே ஒரு ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு OTP, உங்க எந்த ஆதார் உங்க மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு OTP வரும். அந்த OTPயை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிட்டு ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேவா, இதில் தான் நீங்க போட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும். இதுல உங்க கேமரா வந்து நீங்க இது பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, ஸோ நீங்க உங்க மொபைல்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வெப் பேஜை பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்குமா, அதுக்கு மாத்திக்கோங்க. ஒரு ஃபுல் பேஜா வரும். ஃபுல் பேஜா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேப்சர் லைவ் போட்டோன்னு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல 5 மினிட், ஒரு 5 மினிட்ல நீங்க 3 டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி காமிக்கும். ஒருவேளை 3 டைம் நீங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டுனா அடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்ற மாதிரி காட்டும். ஸோ லைவ் போட்டோ கொடுத்துட்டு எஸ்ன்னு இருக்கும். அது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களோட கேமரால உங்க ஃபேஸ் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க என்ன பண்ணா, உங்களோட முகம் இருக்கா, முகத்தை நீங்க இது ரவுண்டுக்கு உள்ள வர மாதிரியோ இல்ல ரவுண்டுக்கு வெளியே வர மாதிரியோ வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா உங்க போட்டோங்கிறது டூ லார்ஜா இருக்கு, கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். அப்ப என்ன பண்ணணும், உங்க ஃபேஸ் கரெக்டா இந்த ப்ளூ லைனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லைட் சோர்ஸ் கரெக்டா இருக்கணும், பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் கரெக்டா இருக்கணும். இந்த ஃப்ரேம்குள்ள நீங்க இங்க இருக்கீங்கன்னா உங்க டிஷர்ட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும், ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கணும். ரெட் கலர் டிஷர்ட், உங்க ஃபேஸ் மற்ற எல்லா பகுதியும் ஒயிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஓகேவா, வச்சுக்கிட்டு ஃப்ரேம்ல எல்லாமே ஒயிட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ப்ளூ லைன் இருக்கு தெரியுமா, இந்த ப்ளூ லைன்ல இதுக்குள்ள உங்க ஃபேஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுக்குள்ள இந்த நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோமா, அதுக்குள்ள உங்க ஃபேஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 3 டைம் பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணி ஒரு 5 டைம் எடுங்க. எடுத்த உடனே ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்க்கு அப்புறமா இந்த இடத்துல கேப்சரிங் 3, 2, 1ன்னு ஓடும். ஓடுறப்போ 3, 2, 1 முடிஞ்ச உடனே போட்டோ வந்து கேப்சர் ஆயிரும். அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறமா பாருங்க கரெக்டா இருக்கா, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ரீசன்ஸ்லாம் இல்லாம இருக்கா, எல்லாத்தையுமே கவனமா ஒரு டைம் வந்து பாத்துருங்க. ஓகேவா, ஸோ கவனமா ஒரு டைம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அதுல ரீகேப்சர் இருக்கும். ஓகேவா, திரும்ப கேப்சர் பண்றதுக்கு திரும்ப கேப்சர் லைவ் போட்டு திரும்ப போட்டோங்கிறது எடுங்க. ஓகேவா, அப்படி எடுத்தீங்கன்னா இமிடியேட்டா உங்க போட்டோங்கிறது கேப்சர் ஆயிடும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ன்றது கிடையாது. ஓகேவா, இப்படிதான் நீங்க கேப்சர் பண்ணும். ஒருவேளை ஏதாவது ரீசனால போட்டோ வந்து விழ மாட்டீங்கன்னா என்ன ரீசன் சொல்லும், அதை சரி பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கீங்கன்னா டூ லார்ஜ் போட்டோ இருக்கும், இல்ல வந்து ரொம்ப நீங்க பின்னாடி இருக்குன்னா ரொம்ப ஸ்மால்னு காமிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இதுல சொன்னோமா, இதுக்குள்ள உங்க ஃபேஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுக்குள்ள உங்க ஃபேஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க, போதும். இப்படிதான் போட்டோ வந்து நீங்க அப்லோடுங்கிறத பண்ணணும். சிக்னேச்சர் நான் எப்படி அப்லோட் பண்றதுங்கிறது டவுட். ஃபர்ஸ்ட் சிக்னேச்சருக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க நேமை நல்ல பெருசா சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா, உங்க நேம் வந்து சீதாராமராஜுனா சீதாராமராஜுங்கிறது நல்ல தெளிவா பெருசா போடுவாங்க. போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த இமேஜை இந்த அளவுக்கு கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு கிராப் பண்ணி எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணுங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 வெப்சைட்டுக்கு லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம். அதுல முதல் வெப்சைட்ல டைமென்ஷனை மாத்துறது, இதுல 140ல இருந்து 60 பிக்சலுக்கு இருக்கணும். ஓகேவா, வித் ஹைட். ஸோ இந்த வெப்சைட்ல சூஸ் ஃபைலுக்கு போய் உங்களுடைய ஸ்கேன் அந்த போட்டோ எடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த ஃபைலை இதுல அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வித்ல 140யும் ஹைட்ல 60யும் கொடுத்துட்டு இதுல பிக்சல் தான் இருக்கும். ஸோ இதுவே இருக்கட்டும். கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஸ்டார்ட்னு இருக்கும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட போட்டோவை இந்த டைமென்ஷனுக்கு அது கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த போட்டோவை கொண்டு போய் ரெண்டாவது ஒரு வெப்சைட் கொடுத்துருப்போம், இமேஜோட சைஸ் இது பண்றது. ஆக்சுவலா நீங்க எடுக்கக்கூடிய அந்த கேமரா இருக்கு தெரியுமா, அது நல்ல குவாலிட்டியான கேமராவை பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம எடுக்கக்கூடிய போட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல நம்ம டைமென்ஷன்லாம் மாத்துறப்போ கிராப் பண்றப்போ அதோட சைஸ் ரொம்ப கம்மியாகி ரொம்ப பிளர் ஆயிடக்கூடாது. ஓகேவா, அதை கவனத்துல வச்சுக்கிட்டு போட்டோவை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கட்டாயமா இதுல நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய போட்டோவோட சைஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு 30ல இருந்து 49 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேவா, அதனால நீங்க எடுத்த அந்த டவுன்லோட் பண்ண போட்டோ இருக்கு தெரியுமா, அதை இதுல அப்லோட் பண்ணிட்டு இதுல 45 கேபின்னு வச்சுக்கோங்க. 45 கேபின்னு வச்சுட்டு இன்க்ரீஸ் சைஸ்ன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபைலை 45 கேபிக்கு வந்து கொண்டு வந்து தந்துடும். கொண்டு வந்து தந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்துடும். பார்க்க கொஞ்சம் தெளிவா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்ளிகேஷன்ல இந்த இடத்துல ப்ரௌசர் இருக்கா, இதுல போய் நீங்க அந்த சிக்னேச்சரை உங்க ஃபைல்ல தேடி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சோடனே டாப்ல வந்துடும். இது நான் 140 60 இவ்வளவுதான் சைஸ் இருக்கும். உங்க போட்டோ கரெக்டா இந்த இடத்துல விழுந்துரும். கிரீன் கலர் டிக் இருக்கும், அது நீங்க டிக் பண்ணீங்கன்னா உங்க போட்டோங்கிறது இந்த இடத்துல நீங்க அப்லோடுன்றத பண்ணிடலாம்.
இப்போ சொன்னதை நீங்க சின்சியரா கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பே இல்லாம மிஸ்டேக்கே இல்லாம உங்களோட சிக்னேச்சரையும் போட்டோவையும் அப்லோடுங்கிறத பண்ணலாம். மெயினான ஒரே ஒரு விஷயம், போட்டோ அப்லோட் பண்றதுக்கும் சிக்னேச்சருக்கும் சரி, நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கேமரா மொபைல் இருக்கு தெரியுமா, அது நல்ல குவாலிட்டியா இருக்கிறத பாத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல நமக்கு பிளர் ஆகானாலும் பிளர் ரொம்ப ஆகாது, மிஸ்டேக் இல்லாம ரிஜெக்ஷன் இல்லாம ஃபார்மை கடைசி வரை கொண்டு போக முடியும். ஓகேவா? நீங்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்க நம்மளோட பிரம்மாஸ்திரா பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளா இருக்கும். மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், எல்லா டாபிக் இருக்கும். எல்லா டாபிக்கோட சாப்டர் டெஸ்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பெஸ்ட் கிளாஸஸா இருக்கும். ஆர்ஆர்பி என்டிபிசி படிக்கிறவங்க நாம டீச் பண்றது மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். பிஒய்க்யூஸ் நல்லா சால்வ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இயரோடது என்டிபிசி எக்ஸாம் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம். போட்டோ அப்லோட் பண்றது, சிக்னேச்சர் அப்லோட் பண்றது, இதுல ஏதாவது வேற ஏதாவது டவுட்டோ இஷ்யூவோ உங்களுக்கு வந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நம்ம கிளியர் பண்றோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.